செவ்வாய் வேறு 2ல் இருக்கிறாரா, டப்பு 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 டப்புன்னு பேசிடுவோம் நம்ம. பொதுவாகவே விருச்சகம் வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு பேசுகிற கேஸு தான். இதில் இவங்கெல்லாம் வேறு 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஸோ வார்த்தைகளில் கவனம், யாருக்கும் தேவையில்லாத வாக்கு கொடுக்காதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக அன்பாக நடந்துக்கோங்க. முக்கியமாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த ஹீட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2ல் சூரியன் இருக்கும்போது நிச்சயமாக ஹீட்டு, டென்ஷன் இதெல்லாம் வந்து ஏற்படும். அது செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லைங்களா. கிட்டத்தட்ட போன லாஸ்ட்டு மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு மன இறுக்கத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. சப்போஸ் இப்போ 5ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை 5ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கிறாங்க, லக்னாதிபதியும் கெட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல சனி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரொம்ப ரொம்ப மனசோர்வு வந்து அதிகமாகும். ஸோ 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களுக்காக போய் ஜாமீன் போடுறது, அவங்களுக்காக ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன ஏதாவது உதவி பண்ணுமா, இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு உதவி பண்ணணுன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆனால் நம்பி பணத்தை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முக்கியமாக குரு வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. குரு சார்ந்து என்னென்ன வழிபாடு இருக்கோ அதெல்லாம் லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருங்க. பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியம், குழந்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்காங்க. ஓகே. ஸோ பொதுவாக 2ஆம் இடத்துல சூரியன் வரும்போது என்னாகுன்னா தேவையில்லாத டென்ஷன் கொடுக்கும், தேவையில்லாத பதட்டம் வர்றது, வார்த்தைகளில் ரொம்ப கவனத்தை கொண்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் வேறு 2ல் இருக்கிறாரா, டப்பு 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 டப்புன்னு பேசிடுவோம் நம்ம. பொதுவாகவே விருச்சகம் வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு பேசுகிற கேஸு தான். இதில் இவங்கெல்லாம் வேறு 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஸோ வார்த்தைகளில் கவனம், யாருக்கும் தேவையில்லாத வாக்கு கொடுக்காதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக அன்பாக நடந்துக்கோங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த கண் எரிச்சல் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். அது சப்போஸ் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். இது ஜனவரி 15th வரைக்கும், ஓகேங்களா. எதாக இருந்தாலும் இம்மீடியட்டாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த ஹீட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2ல் சூரியன் இருக்கும்போது நிச்சயமாக ஹீட்டு, டென்ஷன் இதெல்லாம் வந்து ஏற்படும். அது செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் அந்த அரிபரி, டென்ஷன் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, பாவகிரகம் ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் நிச்சயமாக பட்டுட்ருக்கும். ஏன்னா ராகு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். குருவோட பார்வை இருந்தாலுமே வந்துட்டு இந்த வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்களாகட்டும், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. படிப்பு விஷயம் முக்கியமாக, படிக்கிற குழந்தைங்க 1க்கு 2 தடவை படிங்க, படிப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஓகே. எந்த ஒரு லெசனும் அன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா அன்றைக்கே முடித்து பழகுங்க, அதை வந்து தள்ளி போடாதீங்க. படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா. தேவையில்லாத வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடாதீங்க, சரியா. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்களே தேவையில்லாமல் குழந்தைங்கள நினச்சி நீங்களே கவலைப்பட்டுட்ருப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு வருத்தங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்களுக்காக எப்படி அதை வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணி கொடுக்குறது, தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். குழந்தைங்க விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா. பொதுவாகவே சனி எந்த வீட்டில் இருக்கார், எந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரு, அந்த இடங்களுக்கு நம்ம கூடுதல் நம்மளும் சேர்ந்து கவனத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லாமே பாசிட்டிவாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவார், ஓகேவா. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அவர் எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டார். ஸோ 5ஆம் இடத்துல சனி இருக்கார். குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் கொடுங்க. மனசை எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வந்து கிட்டத்தட்ட போன லாஸ்ட் மார்ச்லேருந்தே பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு மன இறுக்கத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. சப்போஸ் இப்போ 5ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை 5ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கிறாங்க, லக்னாதிபதியும் கெட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல சனி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரொம்ப ரொம்ப மனசோர்வு வந்து அதிகமாகும், சரிங்களா. அதனால் பொதுவாகவே யாருமே வந்து இந்த மனம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம உடம்பு, நம்ம மனசு இது ரெண்டுமே
ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2ம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் நம்மளே வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம நல்லா உருவாக்கிக்க முடியும். சரிங்களா? எதுக்காகவும் வந்து ஹர்ட் ஆகிக்காதீங்க. ஓகே, சனி 5ஆம் இடத்துல இருக்கிறனால மற்றவங்களால தேவையில்லாமல் ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் ஏற்படும். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு ஸோ முழு முதற் கடவுள் மாதிரி முழு முதற் கிரகம் வந்து குரு தான். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது. தெரியும், நம்மளும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கடகத்துக்கு வந்துட்டு போனார். அந்த டைம் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்ற நம்புகிறேன் நான். ஸோ இதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, மே மாதம் வரைக்கும் தான். ஓகேங்களா? மே மாதத்துக்கு அப்புறமேட்டு குரு கடகத்துக்கு வராரு. ஸோ அது நம்ம அந்த குருவோட சிறப்புகள் என்னங்கிறது ஒரு தனிப்பதிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் விஷயத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியம் கொடுங்க. குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? 5ல் சனி 8ல் குரு, இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு, நம்மளோட ஹெல்த்து, தேவையில்லாமல் அவப்பெயர் ஏற்படுறது, குழந்தைகள் விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுறது, இதையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கூடுதல் கவனம் கொடுத்துருங்க. மற்றவங்களோட பிரச்சனைகளை தயவு செய்து தலைக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. உங்களோட ஒர்க் என்ன, உங்களுக்கு என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக மற்றவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க. நான் அது வேண்டான்னே சொல்லலை. பட் நீங்கள் இந்த டைம் போயிட்டு ஒருத்தவங்களை கைட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் உதவிகள் பண்ணுங்கள். மற்றபடி அவங்களுக்காக போய், அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, அவங்களுக்காக போய் ஜாமீன் போடுறது, அவங்களுக்காக ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன ஏதாவது உதவி பண்ணுமா, இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு உதவி பண்ணணுன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் நம்பி பணத்தை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ 10ல் கேது இருக்கிறது பெரிய மைனஸ் இல்லைங்க. தொழிலில் மாற்றம் கொடுக்கறது, சுபகாரியம் நடக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். 10ல் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேது 10ல் இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. பட் குரு சனி 5, 8ல் இருக்கிறனால முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு மெடிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பிராணாயாமா, தியானம், இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இந்த விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலி. ஆனால் அதே டைமில் வந்துட்டு அந்த பிடிவாதம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அது கொஞ்சம் தளர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடகம் மாதிரியே தான் விருச்சகமும் கொஞ்சம் உணர்ச்சி வசம் அதிகப்படக்கூடிய ஒரு ராசி தான். ஓகேங்களா? எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ அதில் எப்பயுமே வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது. என்ன இருந்தாலுமே விருச்சகம் பயங்கர பிரில்லியன்ட் தாங்க. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த 5 சனி 8 குரு இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வழிபட வேண்டியது முக்கியமாக குரு வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. குரு சார்ந்து என்னென்ன வழிபாடு இருக்கோ அதெல்லாம் லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருங்க. பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியம், குழந்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் விருச்சிகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாகவே அமையும்.